அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சொந்தங்களே, ஈமானிய உறவுகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் சாந்திய சமாதானம் என்றென்று நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும், சந்தோஷம் வேண்டும், பொலிவான சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பக்கூடிய நாம் பிறருடைய அவச்சொல்லில் இருந்தும் பிறருடைய சாபத்தில் இருந்தும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதை சொன்ன உடனே உங்களுடைய மனதில் இவ்வாறு தோன்றும், நான் யாருடைய சாபத்திற்கும் நான் ஆளாகவில்லையே, யாருடைய பழிச்சொல்லுக்கும் நான் ஆளாகவில்லையே, என் வேலை உண்டு நான் உண்டு என்றுதானே இருக்கிறேன் என்பதாக நம்மில் நிறைய பேர் நினைப்பது உண்டு. ஆனால் இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, நேரடியாக ஒருவருடைய குறைகளை, ஒருவருக்கு மனது வேதனையை ஏற்படுத்தும் விதத்தில் நடந்து கொண்டால் மட்டும்தான் பிறருடைய சாபம் வருவது என்பது இல்லை. மாறாக பிறருடைய கண்ணீரை துடைக்காமல் இருப்பதும், ஏழைகளுடைய வறுமையை போக்காமல் இருப்பதும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சார்ந்திருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய சாபக்கேடாகும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நம் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை சுற்றி எத்தனை ஏழைகள் இருக்கின்றார்கள், எத்தனை பேர் பசியோடு இருக்கின்றார்கள், எவ்வளவு பேர் பட்டினியோடு இருக்கின்றார்கள், வறுமையினுடைய வாழ்க்கையில் எவ்வாறு துவண்டு கொண்டும் சுருண்டு கொண்டும் தன்னுடைய வாழ்க்கையை கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க மறந்து விட்டோமே. அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் நாம் என்ன பதில் சொல்ல காத்திருக்கின்றோம்? அல்லாஹ்விடத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாளை கேட்பான் அல்லவா, அதற்கு நாம் என்ன பதில் வைத்திருக்கின்றோம்? அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, என்னுடைய நண்பர் ஒரு தகவலை கொடுத்தார். அந்த தகவலை நான் தங்களிடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டியே நான் இந்த காணொளியின் மூலமாக உங்களிடத்தில் நான் பேசுகின்றேன். காரணம், நாம் எல்லா விதமும் தெரிந்தும் தெரியாதவர்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய நண்பர், அவரும் ஒரு சிறந்த ஆலிம். அவர் தன்னுடைய ஊரில் சுபு தொழுகை நிறைவேற்றிவிட்டு அவரும் பள்ளியினுடைய சில முக்கியஸ்தர்களும் தன்னுடைய மஹல்லாவில் அப்படியே சுற்றி வருகின்றார்கள். சுற்றி வருகின்ற போது அங்கு ஒரு குடும்பத்தை சந்திக்கின்றார்கள். அந்த குடும்பம் மிகவும் வறுமையிலும் ஏழ்மையிலையும் கஷ்டத்திலும் இருக்கக்கூடிய குடும்பம். சிறு குழந்தையை நாம் சந்தித்தோம். அவருடைய தாயாருக்கு சலாம் சொல்லிய போது அவர்கள் பதில் சொல்லிவிட்டு, குழந்தாய் நன்றாக இருக்கின்றாயா என்று கேட்டபோது அந்த குழந்தை அழுகும் முகத்தோடு, கவலை தன்னுடைய முகத்தில் படர்ந்த நிலையில் எங்களை ஒரு விதமான ஏக்கத்தோடு பார்த்தது. ஏனம்மா, உங்களுடைய குடும்பத்தில் உன் கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டபோது எங்களுடைய தாயார் சொன்னார், எனக்கு 3 பெண் குழந்தைகள். அந்த 3 பெண் குழந்தைகளில் 2 பெரிய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைத்து விட்டேன். இந்த குழந்தை இனி நான் தயார் செய்துவிட்டு அதை நான் என்னுடைய தாயாரிடம் விட்டுவிட்டு நான் தையல் வேலைக்கு நான் போக வேண்டியது இருக்கிறது என்று சொன்னார். கணவன் இறந்து விட்டார். கஷ்டப்படக்கூடிய குடும்பம். உணவு இல்லை, உடுத்த சரியான உடை இல்லை, இருக்க சொந்த வீடு இல்லை, மழை தண்ணீர் ஒழுகும் விதமான ஒரு மண் தரையினுடைய குடிசைதான் அவருடைய வீடு. உங்களுடைய உணவுக்கு, உங்களுடைய வாழ்வாதாயத்திற்கு என்ன செய்து கொள்கின்றீர்கள் என்று கேட்டபோது, அந்த தையலின் மூலமாக கிடைக்கின்ற பணத்தை வைத்துதான் என்னுடைய குடும்பத்தை ஓட்டிக் கொண்டிருக்கின்றேன். சரி, சாப்பிட்டாயா என்ற அந்த குழந்தையிடத்தில் என்னுடைய நண்பர் கேட்டார். இல்லை இல்லை, எங்க அக்கா 2 பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போன பிறகுதான் என் அம்மா இரவில் ஒரு ரஸ்கு பாக்கெட் வாங்கி வைத்திருப்பார். அதை காலையில் தண்ணீரில் முக்கி எனக்கு ஊட்டி விடுவாள். என்னுடைய அக்காவுக்கு எந்த விதமான காலை உணவு கிடையாது, என் அம்மாவுக்கு கிடையாது, என்னுடைய பாட்டிக்கு கிடையாது. இதை கேட்டுக்கொண்டிருந்த
நாங்கள் இவ்வாறு காலை நாஷ்டா உணவு இல்லாமல் எத்தனை நாள் இருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற போது அந்த தாயார் சொன்னார், என் கணவன் இறந்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 8 வருஷமாக என் பிள்ளைகள் காலை உணவு சாப்பிடுவது கிடையாது. இதை கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய நண்பரும் அந்த பள்ளியினுடைய முக்கியஸ்தரும் விம்பி விம்பி அழுது விட்டார்கள். ஒரு நேரம் நாங்கள் டிஃபன் சாப்பிடுவதற்காக ஹோட்டலுக்கு சென்றால் 4 பேர் தான் இருப்போம். ஆனால் எங்களுடைய ஹோட்டலினுடைய பில்லு 1000 2000 என்று வந்துவிடும். இந்த குடும்பம், இந்த ஏழையினுடைய குடும்பம் ஒரு நாளைக்கு வெறும் 50 ரூபாய் இருந்தால் போதும், காலை பட்டினி இல்லாமல் சிறப்பாக அவர்கள் வாழ முடியும். என் அருகில் இருக்கக்கூடிய இவர்களை நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இவர்களுடைய நிலை இவ்வாறு இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அந்த முக்கியஸ்தர் விம்பி விம்பி அழுகின்றார். அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, என்னுடைய மஹல்லாவில் என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய அருகில் இருக்கக்கூடியவர்கள் நான் கவனிக்க தவறிவிட்டால் அல்லாஹ்விடத்தில் நான் என்ன பதில் வைத்திருக்கின்றேன்? அல்லாஹ் தஆலா திருமறையில் அழகாக சொல்லுகின்றான், வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் வபனஸ் சபீலி வஸ்ஸாயிலின வஃபிர் ரிகாபி வஅகாமஸ் ஸலாத்த வஆத்தஸ் ஸகாத்த வல் முஃபூன பிஅஹதிஹிம் இதா ஆஹது வஸ்ஸாபிரீன ஃபில் பஸாஇ வல் ضراء வஹீனல் பஸி உலாயிக அல்லதீன ஸதகு வ உலாயிக ஹுமுல் முத்தகூன். ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய வறியவர்களுக்கு, வழிப்போக்கர்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஜக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றார். இந்த ஆயத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த வசதி வாய்ப்பும் எண்ணில் அடங்காதது. ஆனால் என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய உறவுக்காரர்கள், என் பக்கத்து வீட்டுக்காரர்கள், என்னுடைய மஹல்லாவாசிகள் எத்தனை பேர் ஏழைகளாக காலை உணவு இல்லாமல், இரவு உணவு இல்லாமல், இஃப்தாருக்கு நோன்பு நேரங்களில் கூட சரியான முறையில் சஹருக்கு உணவு இல்லாமல், நல்ல ஆடை இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல் எத்தனை விதவிகள், எத்தனை எத்தீம்கள், எத்தனை ஏழைகள் இருக்குகின்றார்கள். இதை பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லையா? ஒரே ஒரு நிகழ்வை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, ஒருமுறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது அவர்கள் அதிகாலை சுபுஹ் தொழுகை நிறைவேற்றிவிட்டு தன்னுடைய ஊரில் ஒரு தெருவுக்கு செல்வார்கள். ஒரு குடிசை, சிறிய குடிசை. அந்த குடிசைக்கு சென்று அந்த வீடை சுத்தம் செய்து, பாத்திரங்களை கழுவி, துணிமணிகளை துவைத்து, வீடை கூட்டி பெருக்கி எடுத்து, உணவு தயார் செய்து அங்க வைத்து விட்டு வந்து விடுவார்கள். இதே தொடர்ந்து வளமையாக இருந்தது. ஜனாதிபதி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்திற்கு பிறகு இதை கண்டுகொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா ஜனாதிபதியாக வருகின்றார். அவர்களுக்கு நினைவு வருகிறது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஏழையினுடைய வீட்டிற்கு இவ்வாறு அவர்கள் ஹிதமத் செய்தார்களே, பணிவிடை செய்தார்களே, அது எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நாமும் போய் செய்துவிட்டு வரலாம் என்பதாக சென்றார்கள். அந்த குடிசை வீட்டுக்கு சென்றார்கள். அந்த வீட்டை கூட்டி பெருக்கினார்கள், துணிமணியை துவைத்தார்கள், பாத்திரங்களை கழுவினார்கள், உணவு தயார் செய்து வைத்தார்கள். அந்த மூதாட்டி அந்த உணவை எடுத்து சாப்பிடுகின்ற போது அந்த பெரிய மனுஷி சொன்னார், என்ன ஜனாதிபதி அபூபக்கர் இறந்து விட்டாரா என்று கேட்டார். இதை கேட்டவுடன் தூக்கி வாரி போட்டது ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு. ஏன் என்று தெரியுமா? 2 பார்வையும் கிடையாது அந்த மூதாட்டிக்கு. பார்வை இல்லாத அந்த மூதாட்டி அபூபக்கர் இறந்து விட்டார் என்ற தகவல் எப்படி தெரிந்தது என்ற ஆச்சரியத்தோடு, ஏனம்மா அபூபக்கர் இறந்து விட்டார் என்று உங்களுக்கு எவ்வாறு தெரியும்? இல்லை, இந்த உணவை நான் சாப்பிடுகின்ற போது அதை நான் அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். ஏன்?
எப்படி அறிந்து கொண்டீர்கள் என்று கேட்கின்ற போது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எனக்கு உணவு தயார் செய்து வைத்தால் அந்த பானங்கள் சாப்பிடக்கூடியதை நல்ல சூடு இல்லாமல் இதமான சூடோடு எனக்கு அதை கொண்டு வந்து வைப்பார்கள். இதோ கொதிக்க கொதிக்க சூடோடு இருக்கிறது. அதே போல பேரித்தம்பலம் வைப்பார்கள். அந்த பேரித்தம்பலத்தில் கொட்டையை நீக்கி வைப்பார்கள். என்னுடைய பல்லுக்கு என்னுடைய வாய்க்கு அது இலகுவாக இருக்க வேண்டும் என்பதாக. ஆனால் இன்று நீ வைத்ததோ உணவில் சூடு அதிகமாக இருந்தது, பேரித்தம்பலத்தில் கொட்டை இருந்தது, அதனால் தான் நான் கேட்டேன் என்று சொன்னார்கள். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் அழுது விட்டார்கள். அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் அரசர் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறங்கி வந்து ஒரு மூதாட்டியினுடைய வீட்டை சுத்தம் செய்து உணவு தயார் செய்து அந்த உணவை கொண்டு வந்து அந்த மூதாட்டிக்கு கொடுக்குகின்றார் என்றால் அபூபக்கருடைய தியாகத்தையும் அவருடைய அந்த பணிவையும் அந்த ஏழைகளுடைய கஷ்டத்தை போக்க வேண்டிய என்ற விஷயத்தில் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த அக்கறையும் கவலையும் எவ்வளவு இருந்தது என்று நினைத்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள், ஏன் இன்னும் வேதனையோடு சொல்வதாக இருந்தால், இதயம் அழுகும் விதத்தில் சொல்வதாக இருந்தால், நம்முடைய பெற்றோர்கள் கூட அனாதையாகத்தான் இருக்குகின்றார்கள். உணவுகள் சரியாக இல்லை, அவர்களுக்கு இருக்கும் இடம் சரியாக இல்லை, உடை சரியாக இல்லை. வயோதிகமான நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகள் அரவணைப்பார்கள், பிள்ளைகளும் இல்லை. உற்றார் உறவினர்கள் அரவணைப்பார்கள், அந்த அரவணைப்பும் இல்லை. ஊரில் இருக்கக்கூடிய வசதியானவர்கள் பணக்காரர்கள் அவருடைய ஜக்காத்துகளை அது கொடுத்து தன்னை ஆதரவு செய்வார்கள் என்ற அந்த ஏக்கம், அந்த கவலை அந்த ஏழைகளுக்கு எவ்வளவு கவ்விக்கொண்டிருக்கும். இதையெல்லாம் நம்முடைய பிரமுகர்கள், நம்முடைய மஹல்லாவாசிகள், நம்முடைய முக்கியஸ்தர்கள் சிந்திக்க வேண்டும். நம்முடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய கஷ்டத்தை போக்க வேண்டும். அதற்கு பைத்துல் மால், வறுமையை நம்முடைய மஹல்லாவில் நாம் நீக்கணும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏழைகளுடைய கஷ்டத்தை கண்ணீரை நாம் துடைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய சந்ததியர்களை சிறப்பாக்கி வைப்பான். இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் நற்கூலிகள் அதிகம் உண்டு. அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, உனக்கு நான் செல்வத்தை கொடுத்தேனே, நீ எவ்வாறு செலவழித்தா என்று கேட்கின்ற போது அதற்கு நல்ல பதில் எது என்று தெரியுமா? என்னுடைய உற்றார் உறவினர்கள், ஏழைகள், அனாதைகள், சொந்த பந்தங்கள், மிஸ்கீன்கள், இவர்களுக்கெல்லாம் நான் கொடுத்தேன் ரப்பே. நீ கொடுத்த செல்வத்திலிருந்து அவர்களுக்கு நான் கொடுத்தேன் ரப்பே. உங்களுடைய செல்வங்களை உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் அதை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவழியுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள், ஏழை எளியோர்களுக்கு உதவுங்கள். அந்த நல்ல நசீபுடையவர்களாக, ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவர்களாக, நோயாளிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, ஏழை மாணவர்களுக்கு நாம் படிப்பதற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, ஏழை குமர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, மஹல்லாவில் எங்கெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கஷ்டத்தை போக்கக்கூடியவர்களாக, அவருடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவர்களாக, அவர்களுடைய சுய தொழில் செய்வதற்குரிய அனைத்து ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடியவர்களாக, வீடு இல்லாதவர்களுக்கு, வசதி இல்லாதவர்களுக்கு, ஆடை இல்லாதவர்களுக்கு என்னால் எவ்விதத்தில் உதவி செய்ய முடியுமோ அவர் உதவி செய்யக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.